ஃபஸ்ட்டு பாவக்காயை பொடிசாக வெட்டி வைக்கணும். ரெண்டாவது தேங்காயை எடுத்து வெட்டி வைக்கணும். இஞ்சி சின்ன சின்ன துண்டாக வெட்டி வைக்கணும் நமக்கு தேவைக்கான அளவுக்கு. அடுத்து வெள்ளைப்பூடு ஒரு 3 பல் எடுத்து ரெடி பண்ணி வைக்கணும். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கோமா. அடுத்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, புளி, தேங்காய் 3ஐயும் போட்டு வதக்கணும் லேசாக. அடுத்து பாவக்காயும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே பரட்டி எடுக்கணும். தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துட்டு தேங்காயை மாட்டி வச்சுட்டு அதே எண்ணெயிலே பாவக்காயை லேசாக வறுத்து எடுக்கணும். பாவக்காயை நல்லா இதே மாதிரி கொஞ்சம் நல்ல கலர் மாறுறது வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதையும் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. பாவக்காயும் போட்டு அதே எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அதையும் எடுத்து மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா தட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துங்க. நல்ல சூடான சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பாவக்காய் சாப்பிடாட்டி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வரணும். எண்ணெய் ஆறினோடனே கொஞ்சம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு அதில் அப்படியே சூடாக்கிட்டு அது கூட சேர்த்து அரைச்சிருங்க.